விஜயை போய் தற்கொலைன்னு சொல்றாங்க. அவங்க தான் தற்கொலை. யார் இப்ப ஒரு மாசம் முன்னாடி தான் விஜய் அவனுக்கு என்ன தெரியும், அவன் ஒரு தற்கொலை, அவன் ஒரு தவக்கல, அவன் மயிரை புடிங்கிருவானா அப்படின்னு பேசியிருக்காப்ல. நீ தற்கொலை, நீ தவக்கலை, தமிழ்நாட்டு அரசியலுக்கு தகுதியற்ற முட்டாள், நீ தலைவராவதற்கான எந்த தகுதியாவும் உனக்கு இருக்கா? என்ன சொல்றது, மயிரை புடுங்குவானாமா வந்தா? இதே விஜய ஒரு மாசம் முன்னாடி தான் புரட்டி போட்டு அவனுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க அப்படின்னு பேசிட்டு இப்போ கரூர்ல 41 பேர் இறந்திருக்காங்களே, இப்படி 41 பேர் இறந்திருக்காத பத்தி அவங்க தற்கொலைன்னு சொல்றாங்க. மரத்து மேல ஏறாங்க, டிரான்ஸ்பார்மர்ல ஏறாங்க, ஒட்டுமொத்தமான ஏர்போர்ட்டையும் உடைச்சிட்டு போறாங்க. எந்த அடிப்படை கொள்கை கோட்பாடு எதுவுமே இல்ல, ஒரு ரசிக கூட்டமா இருக்குன்னா ஆமா அவன் ஆட்கொண்ட தலைவனை பார்க்க அவன் பின்னாடி போகத்தான் செய்வான், நானா இருந்தாலும் போவேன்றாங்க. யோ, ஒரு அரசியல் என்பது ஒரு பக்குவப்படுத்தப்படணும். இளைஞர்கள் என்பவர்கள் பக்குவப்படுத்தப்படணும். மொழி போருக்காக போராடிய, ஜல்லிக்கட்டுக்காக போராடிய தமிழ்நாட்டுல ஒரு நடிகனுடைய பசுக்கு பின்னாடி 1000 பேர் 1,00,000 பேர் போய் விழுந்து செத்து போறான் அப்படின்னா நீ உண்மையிலே ஒரு பண்பானவனா, தமிழ் படிச்சு நான் இருந்திருந்தா அப்படி சொல்லுவாயா? அது சொல்லிட்டு நானே அண்ணா கருணாநிதியோட காருக்கு பின்னாடி ஓடி இருக்கேன்றான். கருணாநிதி காருக்கு பின்னாடி ஓட, அப்ப கருணாநிதி காருக்கு பின்னாடி ஓடுறான், இன்னைக்கு விஜய் பஸ்ஸுக்கு பின்னாடி ஓடுறான். அப்ப என்ன வித்தியாசம் இருக்கு? அப்ப இந்த நாஞ்சில் சம்பத்துங்கிற இந்த பயலும் ஒரு தற்கொலை பயதான் அப்படிங்கிறது அவனுடைய பேச்சின் மூலமாக தெரிந்து